இந்த பராட்டா பண்ணுறதுக்கு வந்து சக்கரை பூசணிக்காய் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் வரைக்கும் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து 100 கிராம் இது மட்டும் நான் வெட்டி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு தின் ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வேகும், குயிக்காக வேகும். அதுக்காக எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கர் வந்து கீழே தண்ணி போட்டு இது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்டில் நான் இதை போட போகிறேன். இது வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஸோ வந்து வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமல் தான் நம்ம மூடி வைக்கணும். இப்போது மூடி இது ஒரு 5 மினிட்ஸ் இது ஆகிறதுக்குள்ளே மற்றது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். ஓகே, அதுக்குள்ளே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இந்த பிளேட்டில் நான் பாருங்கள், ஒரு பூண்டு, இந்த சைஸு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன், ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக க்ரீன் அனியன், ஸ்ப்ரிங் அனியன் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ப்ரிங் அனியன் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் ரெகுலர் அனியன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது இருந்தது, அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டையும், அதாவது இஞ்சியவும் பச்சை மிளகாவையும் இதை நல்லா நம்ம இடிச்சுக்கலாம். இதை இடிச்சிட்டு இது மசிய ஆரம்பிக்கும் போது நம்ம பூண்டு, இந்த ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதையும் நான் இதோட மசிச்சேன். நல்லா இப்போது ஆறிச்சு. இதை வந்து இது ஒரு பவுலில் போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டுடுறேன். நான் போட்டுட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மேஷ் பண்ணி நல்லா இப்படி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அதை ஸ்டீம் பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 6 மினிட்ஸ் தான் ஆச்சு, ரொம்ப நேரம்லாம் ஆகலை. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இதாயிடுச்சு. இப்போ இந்த இதில் நம்ம இதை இடித்து வச்சோம் இல்லையா, இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் போட்டோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, இப்போ இந்த இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு, இது வந்து இப்போ 1 கப் அளவுக்கு நான் போடுறேன். ஆனால் இதில் வந்து மெஷர்மெண்ட் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம அதை ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பைண்ட் பண்ணுறோமோ அப்படித்தான் இது பைண்ட் பண்ண முடியும். இது நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, ஸ்ப்ரிங் அனியன் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மாவு நான் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே பிணைஞ்சிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா மாவு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு கரெக்டாக இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு, நார்மல் சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும், ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் நக்கெட்ஸ். இதுக்கு வந்து பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். சரியா, இதுக்கு வந்து நான் இங்கே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இது வந்து ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவோம்ல அது, அதே மாதிரி இது கொஞ்சம் ஜீரக பொடி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போது நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணும்னா தண்ணி, நமக்கு இது கொஞ்சம் இந்த பேஸ்ட் ஆகிறதுக்காக தண்ணி போதும்.
அந்த அளவுக்கு தண்ணி போதும். இதை வந்து இப்போது இந்த பன்னீரில் போட்டு, இது வந்து பன்னீர் வந்து ஒரு half an hour இல்லைன்னா ஒரு 10 minutes 15 minutes சரியா, அது வந்து மேரினேட் ஆகணும். கேர்ஃபுல்லாக மேரினேட் பண்ணுங்கள், உடச்சிடக்கூடாது பன்னீரை. இப்போ இது இன்னும் ஒரு 10 minutes வரைக்கும் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். ஓகே, மாவை வந்து ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக ட்ரை மாவு, அது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெட்டாக இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு பார்த்துட்டு ட்ரை மாவு தூவிக்கோங்க. அப்போது நல்லா தேய்ச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நார்மல் இது மாதிரி தான், பராட்டா மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா பசங்களுக்கு வந்து கலர் சப்பாத்தி நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. நீங்கள் பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இஞ்சி கூட வேண்டாம் பசங்களுக்குன்னா. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. கல் காய வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதில் நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா, போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு பக்கம் இது ஆனதுக்கப்புறம் குக் ஆகிறது தெரியும் இல்லையா, தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் போட்டுக்கலாம். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா இப்போது 2 பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ எடுத்துட்டு இதே மாதிரி நான் இன்னொன்று தேய்ச்சிருக்கேன், அதையும் போட்டுடுறேன். அதையும் போட்டாச்சு. இப்போ இந்த பன்னீர் நக்கெட்ஸ் வந்து இப்போ ஒரு 15 minutes ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த இதில் பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மைதா மாவு. ஓகே, இப்போ இதில் உப்பு, அதே மாதிரி பெப்பர் பவுடர் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, திக்காகும் போதும். இப்போ இதை டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்துகிட்டு வரேன், அதுலேயும் போட்டுட்டு நம்ம அடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஓகே, இது மாதிரி இப்படி இருக்குல்ல, இதில் இது போட்டுட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் ரோல் பண்ணிவிட்டு எடுத்து இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் முந்தின நாளே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் பசங்க கிளம்பும்போது டக்கு டக்குன்னு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜிலையோ இல்லை ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீசரில் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் டிஃபன் பாக்ஸ் கெட்டுற நேரம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுவும் நல்லா அந்த இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் காய வைங்க. அப்படின்னா இது கொஞ்சம் அதில் ரெஸ்ட் ஆகி இருக்கும். இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போது நல்லா இப்போது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வச்சிருந்து எடுப்போம். இது ஜஸ்ட் போட்டு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து உள்ளே வந்து பன்னீர் தான், நல்லா எப்படியும் சாஃப்டாக தான் இருக்கும்.
அதனால் இதை எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இங்கே அந்த ஆரஞ்சு கலர் தீம்காக நான் வந்து கேரட் வந்து திருவி வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டு வச்சிட போகிறேன். எல்லாம் பேக் பண்ணி முடிக்கும்போது இதில் தயிர் போட்டு ஆட் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும். இது ஒரு சாலட் மாதிரியும் இருக்கும், ஒரு வெஜிடபிள் கொடுத்த மாதிரியும் ஆகிடும் நமக்கு. ஸோ அதில் இப்போ டப்பா ரெடியாக இருக்குது. இந்த இது இருக்குது இல்லையா, இதை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ, பசங்களுக்கு வந்து இந்த பாக்ஸில் வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் சும்மா இது ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போது இதை அவங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம். 2 இப்படி. ஓகே, இந்த இதுக்கு மேலே பன்னீர் 65. இந்த கேரட் திருவி வச்சிருக்கிறதுல தயிர் போட்டு வச்சுட்டேன் நான். ஓகே, இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இன்னொரு சின்ன கிண்ணம் மாதிரி எதுலையாவது நீங்கள் வைக்கலாம். பட் நான் இப்போ இப்படி வச்சுட போகிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல.